ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் காய்கறி தான் அறுவடை பண்ண போகிறோம். என்னென்ன காய்கறி பார்க்கலாம் பாருங்க. போனது ஒரே கொத்தவரங்காய் செடி, ஒரே ஒரு செடி நல்லா நீட்டாக அழகாக இருந்தது. இந்த காய் நான் தான் பறிப்பேன்னு சொல்லிட்டு பாப்பா போய் பறிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் பிஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து பறிச்சுடுவாங்க. அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதுக்காகவே கூட கூப்பிட்டு போகிறதே இல்லை. அப்புறம் பார்த்தா வர ஒரு குண்டுமல்லி செடி இருந்தது. அந்த குண்டுமல்லி செடியும் ஒரு அழகாக இருக்கும். பாருங்க, நீட்டாக கொடி மாதிரி போயிருக்கு. ஒரு 4-5 முட்டை தான் வைப்போம். நிறைய முட்டை உடல இன்னும். பக்கத்தில் வந்து பாவக்காய் செடி குளுத்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. களைச்செடி இப்போ வாய்க்கால் வீட்டுக்கு இந்த சைடு காட்டில் வந்து கொத்தவரங்காய் செடி போட்டிருந்தோம். எவ்வளோ கொத்தவரங்காய் பாருங்கள். அது இன்றைக்கி ரசம் சாதம் கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்காக தான் மெயினாக போனது காய்கறி பறிக்கிறதுக்கு. இப்போ தக்காளி செடி பார்த்திங்கன்னா நோய் வந்துருச்சு. அது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வெயில் அடிப்பட்ட எம்பி போன மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அதை நாங்கள் பறிக்கல, விட்டுட்டோம். கடலக்காய் செடி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் அது வந்துடும் காய். இந்த செடி கூட பாருங்கள் ஒரு மாதிரி நோய் மாதிரி ஆகிடுச்சு. எல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தவரங்காய் நிறைய கொத்தவரங்காய் மருந்து அடிக்கவே இல்லை நாங்கள். அதனால மருந்து அடிக்காமல் இருந்தாலும் களைச்செடினால ஒரு அஸ்வினி பூச்சி வந்துருச்சு. நிறைய அஸ்வினி பூச்சி. அதுக்கு வந்து சாம்பல் போட்டால் சரியாயிடும். ஆனால் எல்லா செடிக்கும் சாம்பல் போகாமல் கஷ்டமாயிடும். மருந்து அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தக்காளி செடியுமே நிறைய நோய் தான் வந்துருச்சு. ஒரு மாதிரி இலலாம் சுருங்கி வெயில் இல்லையா என்னன்னு தண்ணியும் பாய்க்கலை. இவ்வளோ காய்கறி எங்களுக்கு கிடச்சிது இன்றைக்கி. தக்காளி பழம் வந்தாலும் சரி நிறையா பழுத்துருக்கு. பறிக்கல, சாயந்தரமாக பறிக்கணும். பசங்களை வச்சுட்டு பறிக்கவே முடியல. எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறாங்க. பிஞ்சு பறித்து போட்டுடுறாங்க. கூட்டு போடனாலும் அழுகுறாங்க. இந்த தக்காளி செடி வரங்க ஒரு மாதிரி பொடி தக்காளி மாதிரி நீட்டாக நம்ம எடுத்துகிட்டு வருவோம். எவ்வளோ அழகாக பழுத்துருக்கு பாருங்க. நம்ம வீட்டிலே வச்சு அது பறிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தக்காளி பழம் வந்து பார்க்கும்போதே ஒரு நல்ல மனசு இருந்தால் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் எலி கடிச்சு போட்டுருது. அதனால பாருங்க தக்காளி பாருங்க ஃபுல்லாகவே கடலத்தோட்டம் தான். அதனால எப்படி எடுத்துகிட்டு வருவோம் கடலத்தோட்டம். இந்த களைச்செடி வச்சதே நாங்கள் வந்து ஆட்டுக்காக தான் வச்சோம். தீனி இல்லை அப்படின்றதுக்காக. அது எவ்வளோ கொத்தவரங்காய் போடணும். கொத்தவரங்காய் ஒடிக்கும்போதே ஒரு மாதிரி சவுண்டாக ஒரு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. கொத்தவரங்காய் வந்து ஒடிச்சுலாம் பார்ப்பாங்க. இந்த வெண்டைக்காயை உடச்சி பார்த்து வாங்கன்னு சொல்லுவாங்க. இது நீட்டுக்குள்ளே கொத்தவரங்காய் செடி இருக்குது. கடலதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே களைச்சல்ல கொஞ்சம் அப்படியே மருந்து கொத்தவரங்காய் செடி இந்த சைடு நல்லா வளரவே இல்லை. சின்ன செடியாக தான் இருந்தது. இந்த களை வெட்டினதுக்கப்புறம் கடலக்காடு எப்படி ஊடு வரும். நல்லா ஒரே வெளிச்சமாக இருக்குது பாருங்க கடலக்காடு. தக்காளி செடி தான் இருந்துச்சு நமக்கு ஒரு வயலில். ரொம்ப நோய் மாதிரி வந்துச்சு. இதெல்லாம் காய் தான் அது இன்னும் பழுக்கவே இல்லை. அடுத்த வாரம் பழுத்துடும். ஒரே ஒரு கொத்தவரங்காய் செடி இருந்துச்சு தான் பாப்பா பறிச்சிட்டு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நீட்டாக சூப்பராக இருக்குல்ல. பக்கத்து கிளை ஒன்றுமே இல்லை. அது